ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஜெனி இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஜெனி இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவோட சைட்டில் தோண்டிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மரப்பாச்சி பொம்மை கிடைக்குது. அந்த பொம்மையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதனால் அந்த வீட்டில் என்னென்ன அமானுஷங்கள் ஏற்படுது, அதனால் அந்த குடும்பத்துக்கு என்னாச்சு, கடைசியில் அந்த அமானுஷம் அவங்கள விட்டு விலகிச்சா இல்லையா, இதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் இருக்குது. இந்த படத்தில் மொத்தமாகவே ஒரு 7 கேரக்டர் தான் இருப்பாங்க. அதாவது அப்பா, அம்மா, பையன், கூட இருக்கவங்க, இந்த மாதிரி மொத்தமாகவே ஒரு 7 கேரக்டர் தான். இந்த 7 கேரக்டர் தான் படம் ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் படமாக இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் இருக்கிற ஒரு படமாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் அந்த கேமரா ஒர்க்ஸ், குவாலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் எஃபெக்டை காட்டுறதுக்காக இந்த மரப்பாச்சி பொம்மையில் லைட் அடிக்கிறது, அந்த சின்ன பையனோட கண்ணில் லைட் அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கே தோணும், என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்காங்களேன்னா, இதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருச்சு. படத்தோட கிளைமேக்ஸில் எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோ, சூப்பர் ஹை அண்ட் வாவ் மூமெண்ட் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. இதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஹாரர் படம், பார்த்தா பயமாக இருக்கும். இந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் எனக்கு வரல. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். படத்தோட ஒரு மணி நேரம் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாலும் கடைசி 1/2 மணி நேரம் ரொம்பவே சொதப்பிட்டாங்க. அந்த இடத்துல டேரக்டர் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஒரு லாஜிக்கோட படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த படத்தை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா லாஜிக் இல்லாமல் சரி ஓகே பார்க்கணும் அந்த மாதிரி நினச்சா மட்டும் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். மற்றபடி லாஜிக் பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த படத்தை பார்க்க வேணாம். ஏன்னா அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் குழி தோண்டியிருப்பாங்க. அந்த ஒரு அடிக்குள்ளேயே ஒரு மனுஷனோட எலும்பு கூடு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கிரிஞ்சாக இருக்கும். டே என்னடா இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் ஒரு படமாடான்ற அளவுக்கு நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ லாஜிக் பார்க்குறவங்க இந்த படத்தை பார்க்க வேண்டாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் கொஞ்சம் நல்லா அப்படியே போயிட்டு இருந்தாலும் அதே கண்டினியூட்டியோட படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஹாரர் படமாக அமைஞ்சிருக்கும். லாஸ்ட் 1/2 மணி நேரம் கிளைமேக்ஸை கொஞ்சம் சொதப்பிட்டாரு. ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும், அதுவுமே ரொம்ப நல்லா கன்வே பண்ண தவறிட்டார். அதை நம்ம கனெக்டும் ஆகாது, ஒழுங்காகவும் கன்வே பண்ணியிருக்க மாட்டார். பார்த்தாலே ரொம்ப எரிச்சலாக தான் வரும், என்னடா அது இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கான்ற அளவுக்கு இருக்கும். அதுலேயும் நிச்சயமாக டேரக்டர் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துருக்கலாம். அதான் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனு, இந்த கிளைமேக்ஸ் சீனு, இது ரெண்டையும் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா படம் உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் ஃபிலிமாக இருந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சினிமாட்டோகிராஃபர் அவர் வேலையை கொஞ்சம் நல்லா பார்த்துருக்காரு. அது இந்த படத்துக்கு கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருந்தது. அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் அங்கங்கே பார்க்கும்போது சரி ரசிக்கும்படியாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. நம்ம அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த படம் MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது. இது போர் அடிச்சா ஒன் டைம் உட்காந்து பார்க்குற மாதிரி படம் தான். வீக்கெண்டில் நீங்கள் ஒன் டைம் உட்காந்து பாருங்கள். அடிக்கடிலாம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஒர்த்து இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 10க்கு 6 கொடுக்குறோம். இந்த 6மே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் கொஞ்சம் நல்லா போனதால கண்டிப்பாக இந்த 6 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.